இல்லை, இவரோட பேர் வேறு ராஜா தான். இவர் இந்த ஸ்ரீராம் இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்ஸுக்கு வந்து இந்த வாகனங்கள்லாம் சீஸ் பண்ணி கொடுக்குறது, பணம்லாம் வராத பணத்தெல்லாம் மிரட்டி வசூல் பண்ணி கொடுக்குறது. அப்போ வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு கமலஹாசன் படம் வந்துச்சு 2004. அதில் வந்து அந்த வசூல் ராஜா எடுத்து அடமொழியை சொல்லிட்டாரு. தீப்பொறி திருமுகங்கிற மாதிரி முன்னாடி எடுத்து இந்த வசூல் ராஜாங்கிறது வந்து சொல்லிட்டாரு. அதுல இருந்து வசூல் ராஜா அப்படின்ற பேர் இவருக்கு நிலைச்சிருந்திருக்கு. இவர் ஆரம்பத்தில் சிறிய லெவலில் அடிதடி சும்மா கட்ட பஞ்சாயத்து இந்த சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் கத்தி எடுத்து இவரோட டெக்னிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படின்னு டேரக்டாக எடுத்து போட்டி கொடுறதில்ல. உங்களோட பழகிறது, நல்லா உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறது, உங்களை முதல்ல மது அடிமையாக மாற்றுறது. இல்லை நீங்கள் மது அடிமையாக மாறினா நீங்கள் என்ன ஆவீங்க? ஃபிசிக்கலையும் உட்காந்துருவீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்க. ஆனால் உங்களை கொல்லணுங்கிற கான்செப்ட் கூட வச்சுக்கிறது. கடைசியாக உங்களை ஆந்திராவில் கொஞ்ச நாள் அப்ஸ்காண்டில் இருந்திருக்காப்ப. இப்போ தான் சமீபத்தில் ஒரு கேஸில் வெளியே வந்தப்போ தான் திருக்காளிமேடு அந்த ரேஷன் கடை இருக்குல்ல, டவுனுக்குள்ளே உள்ளது தான், அதில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ சற்றும் எதிர்பார்ப்போ டிஓ பைக்கில் வந்த 2 பேர் பாம்பை வீசிட்டு வெட்டுறாங்க. முதலீடெல்லாம் பண்ணுறது கிடையாது. பணம் அங்கிட்ட கைமாறி இருக்கும், கொடுக்க மாட்டான். அவனை மிரட்டுறது, உருட்டுறது, அவங்க வீட்டில் காரை போய் தூக்கிட்டு வர்றது, அவனை அடிக்கிறது, வெட்டுறது, இல்லை கொலை பண்ணுறோன்னு மிரட்டுறது, இந்த மாதிரி தான். ஃபுல்லாக ஃபைனான்ஸ் கேம்பிளிங் தான் அவர் கேம் தான் அவர் பண்ணது பூரா. அதனால தான் அவர் பணமும் நிறையா இருந்திருக்கு. அதான் ராஜாவுக்கு முன்னாடி வசூலை சொல்லிட்டார்ல, வசூல் ராஜாவாக இருக்கட்டும்னு. வசூல் அதை அடைமொழியாகவே ஆக்கிட்டு இருந்திருக்காரு. நம்ம குடும்பத்தில் குண்டால பாதிக்கப்பட்ட மாதிரி இவரால் அந்த மாதிரி பாதிக்கப்படுறதுங்கிற ரிவெஞ்ச் மென்டாலிட்டி அந்த சீனில். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. ரவுடி வசூல் ராஜா அவர் மீது வந்து பாம் வீசி வந்து கொலை வந்து நடந்திருக்கு. இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சற்று மர்மமாகவே இருக்கு. என்ன சார் நடந்திருக்கு? இல்லை, இவரோட பேர் வேறு ராஜா தான். இவர் இந்த ஸ்ரீராம் இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்ஸுக்கு வந்து இந்த வாகனங்கள்லாம் சீஸ் பண்ணி கொடுக்குறது, பணம்லாம் வராத பணத்தெல்லாம் மிரட்டி வசூல் பண்ணி கொடுக்குறது. அப்போ வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு கமலஹாசன் படம் வந்துச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 2004. அதில் வந்து அந்த வசூல் ராஜா எடுத்து அடமொழியை சொல்லிட்டாரு. தீப்பொறி திருமுகங்கிற மாதிரி முன்னாடி எடுத்து இந்த வசூல் ராஜாங்கிறது வந்து சொல்லிட்டாரு. அதுலேருந்து வசூல் ராஜா அப்படின்ற பேர் இவருக்கு நிலைச்சிருந்திருக்கு. இவர் ஆரம்பத்தில் சிறிய லெவலில் அடிதடி சும்மா கட்ட பஞ்சாயத்து இந்த சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் கத்தி எடுத்து கொலை முயற்சி அந்த மாதிரி வழக்குகள் வழிபறி போன்ற 18 வழக்குகள் மேலே இவர் மேலே நிலுவையில் இருக்குது. A+ ரவுடியாக மாறுறாரு. கொலை வழக்கு இவர் மேலே இருக்குது. இவரோட டெக்னிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படின்னு டேரக்டாக எடுத்து போட்டி கொடுறதில்ல. உங்களோட பழகிறது, நல்லா உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறது, உங்களை முதல்ல மது அடிமையாக மாற்றுறது. ஃபுல்லாக நீங்கள் மது அடிமையாக மாறினா நீங்கள் என்ன ஆவீங்க? ஃபிசிக்கலையும் உட்காந்துருவீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்க. ஆனால் உங்களை கொல்லணுங்கிற கான்செப்ட் கூட வச்சுக்கிறது. கடைசியாக உங்களை கொண்டு முடிக்கிறது, பாம்பு அடித்து உங்களை செதறடிச்சு கொள்வது. இதுதான் அவரோட வேலையாக இருந்திருக்கு. அவரோட பெரிய பெரிய ரவுடியெல்லாம் தண்ணி அடிக்க பயந்துருக்காங்க. காஞ்சிபுரமா சார்? காஞ்சிபுரத்தில் திருக்காளிமேடு அப்படிங்கிற இடத்துல தான் அவர் மர்டர் ஆனார். அதுதான் ஒரு ஊரும் கூட. அவரோட யாரும் பெரிய பெரிய ரவுடிகள்லாம் வந்து தண்ணி அடிக்கிறத பயந்துருக்காங்க. காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம், பெரிய மாவட்டம். காஞ்சிபுரம் இங்கே இருக்கிற செங்கல்பட்டு மரக்காண வரையுமே காஞ்சிபுரம் மாவட்டம். அவ்வளோ பெரிய மாவட்டம். கிட்டத்தட்ட மரக்காண பாண்டிச்சேரி கிட்ட போயிடும். அவ்வளோ பெரிய மாவட்டமாக இருந்தது. அப்புறம் இப்போ தான் செங்கல்பட்டுன்னு தனியாக பிரித்தாங்க. காஞ்சிபுரம் இந்த சென்ட் தாமஸ் பூன் இருக்குல்ல, இதுவே காஞ்சிபுரம் தான். இந்த போரூர் தானியெல்லாம் காஞ்சிபுரம் தான். அந்த பக்கம் கும்பலாஞ்சாவடி, மாங்காடு எல்லாமே காஞ்சிபுரம் தான். அப்படியே எவ்வளோ பெரிய பெல்ட்டு பாருங்கள். இது செங்கல்பட்டுக்குள்ளே எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே காஞ்சிபுரம் தான். கோயில்களின் நகரம் தான் காஞ்சிபுரம். பெரிய கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில், அழகாக இருக்கும் அந்த கோயில். ஆனால் அது எப்படி கொலைநகரமாக மாறினுச்சுன்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதில் கட்டிங் வாங்குறது லேபர் ஃபைனான்ஸ் கம்பெனினா பெரிய இண்டஸ்ட்ரி. ஓகே, நாட் ஃபைனான்ஸ் கம்பெனி, பெரிய இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய லேபர் கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த பிரச்சனை வட சென்னையிலேயும் இருக்குது. எண்ணூர் போர்ட்டு, அங்கே காட்டுப்பள்ளி, இந்த பிரச்சனை அங்கேயும் இருக்குது. எப்படின்னா லேபர் யார் மேன் பவர் கொடுக்குறதுங்கிறது போட்டி. மேன் பவர் கொடுக்குறவங்க தான் அதில் கிங்கு. ஒரே நாளில் அவங்களால ஸ்ட்ரைக் அடிக்க முடியும். மேன் பவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் உங்களுக்கு 1000 ரூபான்னா, இவங்க உங்களுக்கு கொடுக்குறது 800 ரூபா கொடுப்பாங்க. உள்ற வாங்குறது 1000 ரூபாங்க. ஒரு ஆளுக்கு 200 ரூபா நிற்கும். 500 பேர் கொடுத்தா என்னாச்சு? எந்த உழைப்புலாம் வேர்வை இல்லாமல் உங்களுக்கு காசு வருதில்ல. ஸோ அந்த வேலைகளை தான் பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருக்காங்க. அடுத்து ஸ்கிராப். பெரிய பெரிய கம்பெனினா இப்போ ஸ்கிராப்னா 1 கிலோ 2 கிலோ ஈயம்பத்தில் பெரிச்சம்பழம் இல்லை, பார்த்தீங்கன்னா டன்னேஜ் கணக்கில் இருக்கும். 100 டன்னு 200 டன்னு இந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்கிராப்பை யார் எடுக்கிறதுங்கிறது பிரச்சனை. நீங்கள் வெளியாலாம் போய் ஸ்கிராப்லாம் எடுக்க முடியாது. நான் சொல்கிற இடங்கள்ல எல்லாம் எடுத்தாலும் அவங்க லாரி வெளில வராது. அவங்க மறைச்சிடுவாங்க. மறைச்சி பஞ்சாயத்து பண்ணி அவங்களுக்கு என்ன கட்டி கொடுக்கணுமோ அதை குடித்தாதான் வண்டி உங்கள் இடத்த விட்டு வெளியில் வரும். இந்த பிரச்சனை காஞ்சிபுரத்தில் உண்டு. இவர் இந்த வசூல் ராஜா இவருடைய பிகினிங்லேருந்து கொஞ்சம் இடைப்பட்ட காலங்களில் ரவுடி ஸ்ரீதரோட அறிவும் கிடைக்குது. ரவுடி ஸ்ரீதர் பெரிய கேங்ஸ்டர், ரவுடியை தாண்டி கேங்ஸ்டர். அவர் கடைசியாக கம்போடியாவில் போய் தற்கொலை பண்ணிட்டார்.
அவர் தான் லுக் அவுட் நோட்டீஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. யார் இவர் வந்தால் உடனே பிடிச்சி கொடுங்க போலீஸில், சன்மானம் 5 lakhs போட்டு போலீஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. கடைசி கட்ட தப்பிக்க முடியல, இந்தியாவுக்கு வர முடியல, கம்போடியாவில் சூசைட் பண்ணிட்டார். அவர் வேறு சொத்தாவது தப்பிச்சிக்கும்ல, அவரும் பல 1000 கோடி சம்பாரிச்சிட்டாரு ஸ்ரீதர். ஆமாம் ஸ்ரீதர். அவருடைய கூட்டாளியாகவும் இவர் வளம் வந்திருக்காரு. இங்கே இவருக்கு வந்து ஓவராக பிரச்சனை இருந்தோன்னா இவர் என்ன மாதிரி பிரச்சனை சார்? இங்கே கொண்டுருவாங்கங்கிற பிரச்சனை வந்துருச்சு, நிறையா நெருக்கடிகள் வந்துருச்சு. இங்கே உள்ள பொதுவாக எல்லாருக்குமே உள்ளது தான். ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அரசியலில் போய் செட்டில் ஆகிடணும். இப்போ படப்பை குணாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபியில் போய் செட்டில் ஆகிட்டார். இல்லைனா இருக்க முடியாது, நெருக்கடி பண்ணிவிடுவாங்க. இப்போ படப்பையெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டம் தான், படப்பை சோமங்கலம் இந்த பகுதிகளே அங்கே உள்ளது தான். அதான் சொல்கிறேன், குன்றத்தூரே சொல்லிட்டேனே. அப்போ இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் வயமாகவே இல்லை. இவர் ஒரு கட்சியில் ஸ்ட்ராங்காக இல்லை, இல்லை ஒரு ஜாதிய பின்புலமாவது உங்களுக்கு இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஜாதியத்தோட ஐக்கானாக நீங்கள் மாறணும். இவர் ரெண்டுமாவே மாறலை. இவர் வெறும் ரவுடிசம் மட்டுமே இருந்ததை தொட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டவருக்கு. அப்புறம் திருப்பதி ஆந்திரா பகுதிகளில் போய் அப்போ அங்கே தான் அப்ஸ்காண்டில் இருந்திருக்காங்க. ஆந்திரா காட்டு பகுதிகள், காட்டுப்பகுதி தான் அப்ஸ்காண்டு. காட்டுப்பகுதினா காட்டில் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் வீடு எவ்வளோ வீடு இருக்குது ஆந்திராவில். காட்டுக்குள்ள சூப்பராக இருக்கும், காடு கோழி எல்லாம் மேயும், நல்ல சாப்பாடு, நல்ல உறக்கம், நல்ல மது, உங்களுக்கு என்ன கவலை இருக்க போதாங்க. அந்த மாதிரி தனிமை அப்படின்னாலே பாதுகாப்பின்மை அப்படின்னு கூட இருக்கும்ல. ஃபுல் செக்யூர் இருக்கும் அங்கெல்லாம். அவ்வளோ நாய் கிடக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்குள்ளே எல்லாம், உள்ளே நுழைய முடியாது. 10 நாய் எல்லாம் சுற்றின்னு இருக்குது, யார் உள்ளே போகிறது? ஏன்னா தனியாக இருக்க வீட்டில் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் லைட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, லைட்டிங்கெல்லாம் போட மாட்டாங்க, செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறது எல்லாம் பகல்லே பண்ணிப்பாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு வீடு இருக்கிறதே தெரியாது, இருட்டாக இருக்கும் காட்டுக்குள்ளே. அதுட்டு ஆந்திராவில் பெரிய வனப்பகுதி தானே, ஆந்திராவே முழுசாக வனப்பகுதி தான். அப்போ ஆந்திராவில் கொஞ்ச நாள் அப்ஸ்காண்டில் இருந்திருக்காப்புல. இப்போ தான் சமீபத்தில் ஒரு கேஸில் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்தப்போ தான் திருக்காளிமேடு அந்த ரேஷன் கடை இருக்குல்ல, டவுனுக்குள்ளேயே உள்ளது தான், அதில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ சற்றும் எதிர்பார்ப்போ டிஓ பைக்கில் வந்த 2 பேர் பாம்பை வீசிட்டு வெட்டுறாங்க. வெட்டி சம்பவ இடத்துலேயே அவர் இறந்து போகிறார். அதில் கூட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட வெளியாகிருக்கு. இப்போ பைக்கு கூட பின்னாடியே ஓடுறான் ஏறுறதுக்கு. அதில் ஒரு பையனை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, காலேஜ் பையன்னு சொல்லி. மேபி காலேஜ் பையன் பண்ணுறான்னா வேறு யாராவது பின்னாடி இருந்து இயக்கியிருக்கணும் அவனை, நீ பண்ணு, நீ பெரிய ஆள் ஆகிடலான்னு. இல்லை இவர் பண்ண மர்டரில், இல்லை இவரால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட வாரிசுகள் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருந்து யாரை பண்ணிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு தோட்டம் சேகரோட பையன் அழகுராஜா கொலை பண்ணார் மயிலை சிவகுமாரை, 20 வருஷம் வளர்ந்துருக்காரு அப்பாவை கொல்லணும்னு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அதோட்டு ரவுடிசம் இந்த மாதிரியான துறையில் பகை எங்கே இருக்குது அப்படின்னு, நெருப்பும் பகையும் தான், அது கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். கரெக்டான இடத்துல ஃபயர் ஆகிடும். அது அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம் இவரோட மர்டரில். வேறு எந்த ஆஸ்பெக்டும் இதில் வழி இல்லை. இல்லை ஃபீமேல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், பெண்கள் வழியினால் தவறுகள்னால இந்த இது அரங்கேறி இருக்கான்னு பார்க்கணும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, இவரோட பிஸ்னஸ்லாம் எந்த மாதிரி சார்? வட்டிக்கு பணம் விடுறது தான் அவரோட மெயின் பிஸ்னஸ் சேவா? வட்டிக்கு பணம் விட்டவங்கள்ட்ட வாங்க முடியாத வாங்கி கொடுக்குறது தான் அவரோட வேலை. ஓகே, நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி. முதலீடெல்லாம் பண்ணுறது கிடையாது. பணம் அங்கிட்ட கை மாறி இருக்கும், கொடுக்க மாட்டான். அவனை மிரட்டுறது, உருட்டுறது, அவங்கள்ட்ட காரை போய் தூக்கிட்டு வர்றது, அவனை அடிக்கிறது, வெட்டுறது, இல்லை கொலை பண்ணுறோன்னு மிரட்டுறது, இந்த மாதிரி தான். ஃபுல்லாக ஃபைனான்ஸ் கேம்பிளிங் தான் கேம் தான் அவர் பண்ணது பூரா. அதனால தான் அவர் பணமும் நிறையா இருந்திருக்கு. அதான் ராஜாவுக்கு முன்னாடி வசூலை சொல்லிட்டார்ல, வசூல் ராஜாவாக இருக்கட்டும்னு. வசூல் அதை அடைமொழியாகவே ஆக்கிட்டு இருந்திருக்காரு, எங்கே போனாலும் வசூல் ராஜா ஆள்னா அப்படின்னு. நல்ல ஒரு இள வயசுலேயே நல்ல ஒரு பீக்குக்கு வந்திருக்காப்புல. ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான், ஒரு 20 வருஷம் வளர்ச்சி தான். என்ன 45 வயசு இருக்கும்பா அவருக்கு, அவ்வளோதான், 45 to 50 வயசுக்குள்ளே இருக்கும். இழந்த வயசுக்குள்ளேயே நல்ல பீக். அவர் மற்றவங்கள வந்து குண்டு வீசி கொள்கிற மாதிரி இவரையும் அதே மாதிரி கொண்டு இருக்காங்க. சேம் பேட்டர்ன். ஸோ அதுமாரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது. நம்ம குடும்பத்தில் குண்டால் பாதிக்கப்பட்ட மாதிரி இவரால் அந்த மாதிரி பாதிக்கப்படணுங்கிற ரிவெஞ்ச் மென்டாலிட்டி அந்த சீனில் இருக்குது. அப்போ அவரால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அது ரிவெஞ்ச். ஆல்மோஸ்ட் போலீஸ் நேரம் கேஷ் பண்ணியிருப்பாங்க. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க போயிட்டு இருக்காங்க, இங்கே வந்துட்டு இருக்காங்க, விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, இல்லை சரண்டர் ஆகிருப்பாங்க, இல்லை சரண்டர் ஆகிடுவாங்க. ஏன்னா இவரை கொலை பண்ணிட்டு யாரும் ஒளியணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு கெத்து பெரிய ஆளை போட்டோங்கிற பேர் இருக்குது. ஸோ நம்ம குடும்பத்தில் இது மாதிரி யாரும் பாம்படிச்சு கொண்டு இருந்தால் அதே பேட்டர்னில் கொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கணும். இல்லை வந்த பசங்க வந்து கூலிக்கு வந்தானுங்களா, இல்லை நேரடியாக அவங்க ரத்த சொந்தத்தில் உள்ளவங்க பூந்து அடித்தாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா சின்ன பசங்க, காலேஜ் பசங்க கூலிக்கு கூட யாரும் டியூன் பண்ணியிருக்கலாம், வெளியிலேருந்து இயக்கியிருக்கலாம். நம்மளுடைய குடும்பத்துலேருந்து போயிட்டாங்க, இல்லை நம்ம யார்கிட்ட இப்போ ஒரு காசு வாங்கிட்டு கூட இயக்கியிருக்கலாம். அதனால் 4 ஆஸ்பெக்ட் தான் அதில், 4ல் ஒன்று கிளிக் ஆகிடாது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது பின்னணியில் போலீஸும் இருந்திருக்கதாகவும் சில தகவல் வந்து சொல்லப்படுது. அது எந்த மாதிரி பார்க்குறது? போலீஸ் எல்லாம் என்றைக்குமே ரவுடிசத்தை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சால் ரவுடிசத்தை வான் பண்ணுவாங்க, நீ இருக்காத, உன்னை எல்லாம் போட போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. மற்றபடி அவங்கெல்லாம் அதில் பின்னிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவறாக அந்த கவர்மெண்ட் அதை அசிங்கப்படுத்துறதுக்காக பேசுகிற வார்த்தைகள். போலீஸ் எப்படி இருந்து பின்னிருந்து இயக்குவாங்க? போலீஸ் இயக்கிறது போலீஸே சுட்டு போயிடுவாங்களே. இல்லை நடக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது அந்த மாதிரி. போலீஸ் இயக்கிறது இருந்தால் அவங்கள்ட்ட தான் என்ன இருக்க, இவ்வளோ கேஸுக்கு ஒரு என்கவுண்டர் போகிறது எவ்வளோ நாள் ஆகிட போகுது? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. முடிஞ்ச வரை ரவுடிசத்தை வான் பண்ணுவாங்க. மயிலை சிவகுமாரும் பெரிய மகேஷுக்கும் என் பிரச்சனை. பெரிய மகேஷ் இந்த இடத்த விட்டு போச்சுனதே போலீஸ் தான்.
இங்கே நீ இருக்காத உன்னை கொல்ல போகிறாங்கன்னு. பெரிய மகேஷ் காஞ்சிபுரம் போய் தான் இருந்தார். காஞ்சிபுரத்துக்கு மயிலை சிவகுமாரை கொலை பண்ண வரக்குள்ளே தான் காஞ்சிபுரத்தில் ஆக்சுவலாக பெரிய மகேஷ் மயிலை சிவகுமார் ஸ்கெட்ச் போட்டார். ஆனால் மயிலை சிவகுமார் பெரிய மகேஷ் ஸ்கெட்ச் போட்டு போகிறாரு. இது பெரிய மகேஷே தெரியல. போடுற என்னன்னு பெரிய மகேஷை போடுறாங்க எல்லோரும் சேர்ந்து. காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் எப்படின்னா இங்கே நிறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே எங்கே ரியல் எஸ்டேட் வளர்ச்சி, ரியல் எஸ்டேட் எங்கே வளருதோ அங்கே ரவுடிசம் வளரும். இடத்த மடக்கிறது, கொட்டாய் போடுறது, பட்டா போடுறது எல்லாமும் இருக்கும். ஃபுல் க்ரோத்தான சிட்டிக்குள்ளே ரவுடிஸாக இருக்காது. சென்னைக்குள்ளே ரவுடிஸாக இருக்கான்னு நிச்சயமாக இல்லை. சும்மா அங்கங்கே அவங்கவுங்க பர்சனல் மோட்டிவாக கொலை பண்ணிப்பாங்க. பெரிய கேங்ஸ்டர் வாரெலாம் நீங்கள் சென்னையில் நடத்த முடியாது. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க ஏரியாவில் கிங்கு தான். இங்கே எல்லோரும் இங்கே ஈக்குவல் பவர் தான். சென்னையில் உங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் எனக்கு இருக்கும். எனக்கு இருக்க பவர் அந்த தம்பிக்கு இருக்கும். இங்கே எல்லோரும் ஹோல் ஆர் ஈக்குவல். இங்கே ஜாதி மதம் மொழியெல்லாம் கிடையாது. எல்லா மதத்துக்காரனும் இங்கே இருக்கான், எல்லா மொழிக்காரனும் இருக்கான். காஞ்சிபுரத்தில் அப்படி கிடையாது. காஞ்சிபுரம் ரியல் எஸ்டேட் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வளரக்குள்ளே ஃபுல் பீக்கில் போயிட்டுருக்கு காஞ்சிபுரம்லாம். இன்றைக்கி மேல்மருவத்தூர் வரையுமே செங்கல்பட்டு மாவட்டம் தானுங்க. சொல்லுங்கள், அந்த பெல்ட் வரையுமே செங்கல்பட்டு தான். மதுராந்தகம் இருக்குது. உள்ளே சுற்றி பாருங்கள், எல்லாமே அந்த மாவட்டத்துக்குள்ளே தானே வருது. அந்த போனால் விழுப்புரம் மாவட்டம் தான், வேறு மாவட்டமே கிடையாது. திண்டிவனம்லாம் விழுப்புரம் மாவட்டம். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அது பரப்பளவு இருக்குது. இடம் நிறையா கிடக்கு. ஏரிகளின் நகரம் காஞ்சிபுரம் மாவட்டம். அவ்வளோ ஏரிகள் தமிழ்நாட்டிலே அதிகம். தமிழ்நாட்டிலே அதிக கோயில்கள் உள்ள இடம் காஞ்சிபுரம். ஆனால் இன்றைக்கி கொலை நகரமாக மாறுறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. நமக்குள்ளே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ குற்றப்பணியில் இருந்தாலும் சட்ட ரீதியாக தான் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் ஒழிய நம்மளே கத்தி எடுக்கிறதோ பாம்பு எடுக்கிறதோ சட்டத்துக்கு புறம்பானது. சரி, இந்த வசூல் ராஜாவினுடைய கொலையை பார்க்கும்போது ரேஷன் கடையில் நின்றுக்கிட்டு அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. பொது இடத்துல இந்த மாதிரியான விஷயம், அதுவும் பட்டப்பகல்லே நடந்திருக்குது அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயமா எடுத்துக்கிறது சார்? இல்லை, ராத்திரியில் அவங்களெல்லாம் கேட்ச் பண்ண முடியாது. இல்லை, அவங்க எல்லாம் ராத்திரியில் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ரெண்டாவது, இரவில் மர்டருங்கிறது ரொம்ப கம்மி. எல்லா மர்டரும் டேலைட்டில் தான் நடக்கும். இருட்டில் மர்டருங்கிறது ரொம்ப கம்மி. 10% தான் இருட்டில் நடக்கும். ஏன்னா இருட்டில் அவ்வளோ தெளிவாகலாம் பண்ண முடியாது. ஒருத்தர் வெட்ட போகிறீங்கன்னா அவன் ஆள்லாம் எங்கே நிற்கிறான்னு தெரியாது. துப்புன்னு பூந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? இருட்டில் பட்டப்பகலாக தான் தெரியும் எத்தனை பேர் நிற்கிறான், எவ்வளோ தூரத்தில் ஓடலாம், எங்கே வண்டி. ராத்திரியில் போய் பைக் சாவி விட தெரியல என்ன செய்யுறது? இருட்டுக்குள்ளே கொண்டு போய் பைக் எங்கேருந்து விடுறது? இருட்டில் நடக்கிற மாட்டெல்லாம் போட்டால் அதான் ரொம்ப சிரமம். சைட் லாக்கெல்லாம் போட மாட்டாங்க. புதுப்பேட்டையில் சொல்லுவாங்கள்ல சைட் லாக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு. ஸோ பகலில் தான் இல்லை மர்டர் நடக்குது. இருட்டில் எங்கே நடக்குது? ஈவினிங் டைம் நடக்கும். சாயந்தரம் 5 மணி 5:30 6 அந்த மாதிரி நடக்கும். இருட்டில் நடக்கிறது தனியாக வந்த பிறகு இவன் எங்கேயும் ஓட மாட்டான்ட்டு ஆளே இல்லைங்கிற மர்டர் மட்டும் தான் இருட்டில் நடக்கும். இல்லை போதையோட உச்சத்தில் நடக்கிறது தான் இருட்டில் நடக்கும். மற்றபடி இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்லாம் போய் நைட்டில் அட்டன் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ஆள் இருப்பாங்க வீட்டில். துப்புன்னு வந்துடுவாங்க எல்லாம். பிள்ளைன்னு கூட்டமாக வந்துட்டால் எங்கேருந்து தப்பிக்கிறது? இருட்டில் வெட்டிட்டு நீங்கள் ஓடுறீங்கன்னா எந்த சந்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு சின்ன காரை ஒரு லாரியை வந்து பூந்துட்டா நீங்கள் வெளியாக முடியாது, மாட்டிக்கணும். ஆனால் பகல் அப்படி இல்லை, குச்சி ஓடிடலாம். இருட்டில் கிணறு எங்கே இருக்குது, பள்ளம் எங்கே இருக்குது, ஆறு எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது, மாட்டிப்பீங்க போய். ஆனால் பகலில் அப்படி இல்லை, எங்கனே பூந்து வெளியாகிடுவாங்க. அதனால் டே லைட்டில் தான் பண்ணுவாங்க. ரெண்டாவது இவ்வளோ பெரிய ரவுடியெல்லாம் டச் பண்ணுறது இருட்டில் முடியாத காரியம். அவங்க ஆக்சுவலாக இது மாதிரி பொது இடத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ வந்துட்டாங்களே, இவர் தான் ஏரியா தானே, அவரோட திருக்கோலிமேடு தான் என்னோட ஏரியா தானேங்கிற ஒரு தைரியம் தான். இந்த மெட்ராஸ்லேயே ஒரு பெரிய கட்சி தலைவரே தன்னோட வீட்டு வாசல்லே வச்சு போட்டாங்க. அவரோட வீடு அப்படின்ற தைரியத்தில் அவருக்கும் அந்த இது இருந்துச்சு. கால்குலேட் பண்ணலை அவர். ஆம்ஸ்ட்ராங் மர்டர் சொல்கிறேன், அவர் யோசிக்கலை. அவரோட வீட்டு வாசல் தான் அது பெரம்பூரில். ஆனால் அது கிட்டத்தட்ட இரவு நேரத்தை போயிட்டு இருக்கு. 5:46 மாலை வேலை அவ்வளோ மாலை. அப்போ தான் அவர் வந்தார் அந்த இடத்துக்கு. அப்போ அதை விட்ட வர சான்ஸ் இல்லை. அவர் வீட்டில் வச்சு போட முடியாது, கென்னு இருக்குது அவர்கிட்ட. கென்னு காரில் இருக்குங்கிறது வரையும் வாட்ச் பண்ணி தான் போடுறாங்க. எவ்வளோ பெரிய திட்டமிடுதல் வேணும் தெரியுங்களா அதுக்கெல்லாம். அதனால் பகலில் மர்டர் பண்ணுறதுல ஒன்று, பகலில் தான் மர்டர் பண்ணுறாங்க. நிறைய கொலைகள் பார்த்துட்டேன், பகலில் தான் பண்ணுறாங்க. பாம் அடித்து பண்ணுறது பொதுவாக காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இப்படி நிறைய நடந்திருக்கு. இவர் எல்லா மர்டரும் பாம் அடித்து பண்ணியிருக்காரு. அதனால் சேம் ரிப்பீட் அவருக்கே நடந்திருக்கு, அதே பேட்டர்ன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.